கூட்டம் தம்பி, எக்கச்சக்கமான கூட்டங்க. காத்தால 7 மணியிலிருந்து சாயங்காலம் அவர் வரந்துனே இதுல எல்லாம் கூட்டம், சரியான கூட்டம். எல்லாம் ஆட்டம் பாட்டம் ரொம்ப இதா இருந்துச்சு. இருக்கவும் என்ன பண்ணிட்டேன், அவர் அங்க ராம்கால் இருந்து மீட்டிங் முடிச்சு வரவும் அவர் கூடவே நிறைய ஆளுக்கு வந்துட்டானுங்க. பின்னாடியே வரவும் இங்க பைபாஸ்ல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவர் வரவும் என்ன பண்ணிட்டாங்க, சனத்தை விலைக்கு விட ஆரம்பிச்சாங்க போலீஸ்காரங்க. அப்போ அவருக்கு அதுக்கு முதல்ல போலீஸ்காரங்க அதிகம் இல்லை, அவர் வர்றப்பதான் போலீஸ்காரங்க அதிகம். அப்போ வந்து சனத்தை விலைக்கு விட போவே மாட்டேங்கிறாங்கல்ல, வண்டி மேலேயும் மொய்க்கிறானுங்க. அப்படி மொய்க்கிறப்ப என்ன பண்ணு, அவங்க அடிச்சு விரட்டி விட்டாங்க. அப்போ விரட்டு மேலே ஏற, போட்டு மேலே ஏற, கொஞ்சம் வண்டி இது மேலே ஏற, மரத்து மேலே இப்படியெல்லாம் ஏறி இது பண்ணங்காட்டி தவறி விழுந்துட்டு தான் போனது. குழந்தைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாது. குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து 9 மாதத்து குழந்தை கூட்டு வந்து ஆடுறாங்க. அது தப்பு தான், அதெல்லாம் செய்யவே கூடாது. மாசமா இருக்கிறவங்களும் கூட்டத்துக்கு வரக்கூடாது. மாசமா இருக்கிறவங்களும் வந்து ஆடினாங்க பண்ணது நம்ம நிகழ்ச்சி. அந்த இதெல்லாம் தவிழ்ச்சிக்கணும். வேணா எங்க வயசுக்கு இந்த மாதிரி எவ்வளவோ கூட்டம்லாம் பார்த்துட்டோம். எம்ஜிஆர் காலத்துலேருந்து நாங்களாம் பார்க்குறோம். இந்த மாதிரி இல்லை, இவங்க தான் இந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக இருக்கிறானுங்க. இவங்க மேலே என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து தவிழிக்கணும். 2வது ஒரு கூட்டம் போட்டால் மக்களுக்கு இவனுக்கு வந்து தண்ணி சோறு கொடுத்தே ஆகணும். கொடுக்கவே இல்லை. தண்ணி கொண்டாந்து அங்கே வச்சிருக்கானுங்க, சனம் கேட்குது, கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அப்போ அவனுக்கு எப்படி தண்ணி இல்லாமல் ஆடினா எதுக்காக? ஒரு நாளைக்கு எப்படி 5 லிட்டர் தண்ணி குடிக்கும். தண்ணியே சுத்தமாக குடிக்காமல் ஆட்டம் பாடத்தோடு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நாங்களாம் காத்தால 7 மணிலேருந்து நைட்டு இந்த 10 மணிக்கு இங்கே தான் உட்காந்துருக்குறோம் பார்த்துக்கிட்டு, இவ்வளோ நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு. போலீஸ்காரையும் நிற்காது எங்களையும் சேர்த்து உள்ள வரட்டுறாங்க. இருந்தாலும் பாவம், ஒரு அம்மா 10 மணிக்கு இந்த இடத்துல குழந்தைய காணான்னு உட்காந்துட்டு அழுகுது. அப்படி நமக்கு தேவையா அந்த கூட்டம்? இருக்கலாம், ஒரு வெறித்தனமான ஒரு இது இருக்கக்கூடாது. நம்மளும் வந்து ரசிகர் வரானா பசங்களும் எல்லாம் தள்ளி நின்றுக்கணும். சரி வர்றாரு பேசிட்டு அப்படின்னு. அவன் வந்தப்பதான் எச்சா கத்திக்கிட்டு போய் வண்டி மேல விழுந்து என்ன பண்ணுவாங்க? இருந்தாலும் இந்த மாதிரி இதுல தான் நிகழ்ச்சி நடந்துருச்சு. வேணா இவங்க மேல எந்த தப்பு இல்லை. இவனுக்கெல்லாம் மேலே ஏறி கீழே விழுந்ததுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவனுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். நேற்று வந்து தண்ணி வந்து நீங்களா நிறைய பேர் கொடுத்தீங்க. ஆமா, ஒரு மணி நேரம் இருக்கு பார்த்தா இந்த மேலதான் தண்ணி மோது கொடுத்தோம் குடத்துல. மேல வீட்டுக்கார தம்பி அந்த இதுல மோந்து ஜன்னல் இருக்கு பாருங்க, அந்த நேரு அந்த ஜன்னல்ல மோந்து குடத்துலயுமே இதுலயுமே வீட்டுக்கார தம்பி கொடுத்தாங்க. கொடுக்க குடிச்சிட்டு மேல உட்காந்துக்கிட்டு 2-3 ஓடு உடஞ்சு போச்சு எங்களுக்கு. நீ அதெல்லாம் மாத்தணும். எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? நான் 60 வருஷமா அங்க இருப்பா. இதேதான் எங்களுக்கு ஊரு, சொந்த ஊர் இதேதான். இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லப்பா, என்னோட வயசுக்கு இதெல்லாம் நடந்தே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அது இல்லாமல் ஒரு கூட்டம் போட்டால் இந்த மாதிரி இடுக்கு சந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சன பழங்கள்னால போயிட்டு வர மாதிரி ஈஸியாக இருக்கிற பக்கம் கொடுக்கணும். இந்த மாதிரி இடுக்கு இதில் மாட்டினோம்னா இந்த நிகழ்ச்சி இதை விட இன்னும் மோசமாலாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போக்குவரத்து இதெல்லாம் ரொம்ப நெரிசல். அவங்க கொடுத்தது என்ன, அங்கே எல்லாம் இது பண்ணால் கடை கண்ணி இருக்குது, கொட்டிய தண்ணி வாங்கி குடிச்சிட்டு ஆடுவாங்க பாடுவாங்க. இங்கே வந்து நம்ம சனங்க போய் உள்ளே பூந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கடையடிச்சுட்டு போய் தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது. ஏன்னா இவங்களாம் அடைக்கல, வியாபாரம் பண்ணல, நிறுத்தி வச்சிட்டாங்க. ஒருத்தர் மேலே ஒரு அன்பு ஒரு அளவுதான். நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துக்கணும். வேணா இந்த மாதிரி போய் உயிர் விடுறதெல்லாம் தப்பு. குழந்தைகளை கூப்பிட்டு வந்து இப்போ காணாம போச்சு, உங்களுக்கு தான் சேதம். அவர் வந்தார் போனார் பார்த்துட்டு போயிட்டாரு, உங்களுக்கு தானே இப்போ இவ்வளோ சேதம். இப்போ ஏதாச்சும் இந்த மாதிரி போன உயிர் வருதுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். போன உயிர் வருமா? இப்போ அவரை பார்த்தீங்க செஞ்சீங்க, அவர் போயிட்டாரு, உங்களுக்கு அந்த போன உயிர் வருமா? இத்தனை இடி வாங்கிட்டு காத்தாலும் தண்ணி சோறு தண்ணிலாம் மாட்டினீங்களே, உங்களுக்கு என்ன வந்துச்சு? இதனால ஒரு 10 காசு பிரயோஜனம்னு சொல்லுங்க. கிடையாது. அவனும் நம்ம நேரம் மனுஷன்தான். எதுக்கு இந்த இது தேவையில்லாத விஷயங்களாம் இதெல்லாம் வந்து தவிழிக்கணும். நேற்று வந்து நாங்கள் மேலே இருந்தோம்னா அவங்க எல்லாம் கேட்டெல்லாம் எகிரி குடிச்சு வந்தாங்க. போங்கன்னு சொன்னோம். அவங்க தண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, தண்ணி எடுத்து கொடுத்தோம். எல்லாம் மாடி மேலே ஏறிட்டு இருந்தாங்க. நாங்களாம் மாடியில் நின்னோம், இவங்க இந்த ஓட்டு மேலே ஏறிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேட்டுட்டு ஓட்டு மேலே இருந்து எல்லாம் குதிச்சுட்டு இருந்தாங்க. கீழே இறங்கினாங்க, கரண்ட் கம்பத்தில் குடிச்சு ஏறினாங்க. அப்புறம் போங்கன்னு சொன்னால் கேட்கவே இல்லை. அப்புறம் எல்லாம் ஓட்டு மேலேயே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே எல்லாம் அங்கேருந்து மயக்கம் போட்டு வந்ததுனால விஜய் ரொம்ப இது பண்ணார். அப்புறம் அவ்வளோ இந்த மாதிரி குட்டி பசங்க நிறைய பேர் பார்த்தோண்ணா. நிறைய பேர் என்னாச்சு, எல்லாம் கூட்டத்தில் அப்படியே குழந்தைகளை தொலைச்சிட்டாங்க. குழந்தைங்கெல்லாம் போய் அங்கே போனாங்க. அம்மா அப்பாவும் அங்கே போய் ஏதோ எல்லாத்தையும் மைக் சொல்லி வர வச்சாங்க. பாதி குழந்தைங்க வரல. ஒரு அம்மா 10 மணிக்கு மேலே ஆகி குழந்தை வரல அழுதிட்டு போனாங்க. ஆஸ்பத்திரி நிறைய குழந்தைங்க மயக்கம் போட்டு வந்ததுனால ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி பார்த்துருக்கியா? பார்த்தது இல்லை. அப்புறம்
அப்புறம் விஜய் அவர் போயிட்டாரு, இவங்க தான் இல்லை கூட்டத்தில் இதாயிட்டாங்க. கஷ்டமா இருக்கா? ஆமாங்களா. நல்லா 11 மணிலேருந்து கும்பல் கிரௌட் ஆயிடுச்சு. அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து கிரௌட் வந்துகிட்டே இருந்தது. நாமக்கல் மீட்டிங் முடித்ததுக்கப்புறம் அவர் வந்துட்டு இருந்தார். பின்னாடி தொடர்ந்து, அதாவது மக்கள் பார்க்குறதுக்கு போலீஸ் அனுமதி கொடுக்கல அவருக்கு. ஓப்பனில் வந்திருந்தாருன்னா அங்கே கை காமிச்சு வந்துகிட்டே இருந்திருப்பார். ஓப்பனில் கை காமிக்க விடல அவரை. இங்கே ரவுண்டானத்தில் வந்து இங்கே கரூர் வந்துட்டார், ரீச் ஆகி அங்கேயே வந்து நின்று கை காட்டினார்னா மக்கள் அப்படியே கலைஞ்சிருப்பாங்க. அப்போ வந்து மக்கள் கலையலை. அப்போ என்ன ஆகுனா உள்ளே உட்காந்துருந்தார். அவரை பார்க்கணுன்னு சொல்லி உள்ளே கிரௌட் ஆகிடுச்சு. அந்த கும்பல் பூரா உள்ளே கிரௌட் ஆகிடுச்சு. உள்ளே வந்தபோது எங்கே போவாங்க? எல்லாம் வந்துடுச்சு. கும்பல் உள்ளே வந்துடுச்சு. எல்லா பக்கம் பிளாக்கு. நேற்றுலாம் வந்து அந்த சைடு வண்டி போக்குவரத்தே எதுவும் ரஸ்ஸு. 2 ஹவர் அவுட்ரு இடம் கொடுத்துருக்கணும். இந்த இடம் வந்து அவர் சூஸ் ஆகாது. ஒரு நடிகர், ஒரு கட்சியில் இருக்கிறாரு, ஒரு நடிகர் அவுட்டரில் கொடுத்துருக்கணும். அவருக்கு அவுட்டரில் கொடுத்தா இந்த மாதிரி கிராம ஒரு சின்ன இதில் வந்து இப்போ இதை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வந்து எங்களுக்கு தான் பாதிப்பு. இப்போ நாங்களாம் கடை இழுத்து மூடிட்டு அடுத்து இன்றைக்கெல்லாம் கடை நீக்க முடியல. எத்தனை செப்பல் கிடக்குன்னு பாருங்கள், எவ்வளோ க்ரௌட் ஆகுது. இதெல்லாம் யார் பாதிப்பு? 2 பேர் மயக்கம் போட்டுருவாங்க சார். விஜய் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 4 பேர் ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. விஜய் வர்றதுக்கு முன்னாடி, ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது க்ரௌடு தள்ளுமுள்ளாகி போச்சு. இது மாதிரி இந்த சம்பவம் வந்து வேல்சாம்பரத்தை வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இந்த சரித்திரத்துமே கிடையாது. இதே வந்து கரூரில் எந்த மீட்டிங்லையும் இந்த மாதிரி செப்பல் வந்து இந்த மாதிரி கடந்ததே கிடையாது. இதுதான் உண்மை. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.